ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். தமிழகம் முழுவதுமே இன்றோடு அரையாண்டு தேர்வுகள்லாம் முடிஞ்சு நாளை முதல் தமிழகத்தில் வந்து வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ பல மாணவர்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, எங்களுடைய பள்ளிகளில் வந்து விடுமுறை கிடையாது, தொடர்ச்சியாக ஸ்பெஷல் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 10th 11th 12க்குண்டு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 38 மாவட்டங்களையுமே ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே வந்து ஸ்பெஷல் கிளாஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பல முறை வந்து அறிவுறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விடுமுறை நாட்களில் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட ப்ரைவேட் ஸ்கூல் தொடர்ச்சியாக வந்து ஸ்பெஷல் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு. எக்ஸாம் முடிஞ்சோடனே நிறைய மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. இந்த எக்ஸாம் ஹாலிடேஸில் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகணும். இன்னும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த வெக்கேஷனில் வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. விசேஷங்கள் நிறைய நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் விடுமுறை கொடுக்கணும். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓக்களை வந்து கண்காணிப்பாங்க. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, எங்கே சார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிஓ ஆஃபீஸ், டிஓ ஆஃபீஸ்லாம் அவங்க அத்தாரிட்டி. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அவங்க தான் வந்து ஃபுல் அத்தாரிட்டி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாம் விடுமுறை கொடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து இப்போ 10 days இருக்குது அப்படின்னா ஒரு 5 நாள் 6 நாள் விடுமுறை கொடுத்துட்டு கூட அந்த மாணவருக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 or 3 days வச்சா கூட அந்த மாணவர் ரிலாக்ஸாக இருப்பாங்க. இப்போ தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக எழுதி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாணவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜனவரிலேருந்து தொடர்ச்சியாக ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் இருக்குது, செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது. அடுத்த உடனே பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகணும். வரக்கூடிய ஜனவரியிலிருந்து பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவிகளுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனாலும் பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிவுறுத்தலை கொடுத்துருக்கு. இருந்தாலும் பல தனியார் பள்ளிகள் வந்து இதை வந்து இந்த ஆர்டரை வந்து மதிக்காமல் தொடர்ச்சியாக ஸ்பெஷல் கிளாஸை வைக்கிறாங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரை போட்டால் மட்டுமே தான் இதுக்கு தீர்வு இருக்குது. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஸ்கூல் வைக்கிற கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. மறக்காமல் இதோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது தேங்க்யூ.